தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்மீகத்தை திணிக்கிற மாதிரியும் ஒரு பிற்போக்கான ஒரு ஸ்பீச் நிகழ்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகுது. அது மகாவிஷ்ணு என்பவரால் அது நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய அரசியல் வட்டத்திலையும் சரி, இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? அதாவது நமக்கு கல்வி அப்படின்றது தான் ஒரே ஒரு நம்பிக்கை. யாராக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள், வசதி குறைந்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், யாருக்காக இருந்தாலும் கல்வி என்பது தான் ஒரே ஒரு நம்பிக்கை. அதுலேயும் பெண்களுக்கு கல்வி இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. இன்னைக்கு பெண்கள் ஓரளவு தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் சுய காலில் இருக்கிறாங்க, சொந்த காலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கல்வி தான். ஆனால் அந்த கல்வி கூடத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அப்போது இந்த நபரை யார் கூப்பிட்டாங்க? மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி பிற்போக்குத்தனமாக பேசுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் கூட கூப்பிட்டவங்களுக்கு தெரியலையா? மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் இப்போ ஒரு தற்கொலை முயற்சிக்கு தயாராகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேச்சை கேட்ட உடனே நான் என்னுடைய செயல்பாட்டை மாற்றிக்கணும், நான் வாழணும் அப்படின்ற உணர்வை எனக்கு கொடுக்கணும், அந்த எண்ணத்தை கைவிடணும். ஆமாம், அந்த தற்கொலைக்கு போகிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தையே கைவிடுவது எதுவோ அதுதான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்க முடியும். இன்னொரு பக்கம் வரிசையாக நான் ஏதோ ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு அதன் மேலே ஈடுபாடு இல்லை ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த பேச்சை கேட்ட உடனே நான் அதை வேறு மாதிரியான ஒரு பார்வையோடு அணுகணும் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு வரணும். இந்த மாதிரி இருந்தால் அது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். அப்போது முடியாதுன்னு நினைக்கிற ஒருத்தரை இல்லை என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்க வைக்கிற அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். இங்கே அப்படியா நடந்திருக்கு? என்னமோ போன பிறவின்றாங்க. நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமுகியில் ஏதோ பேயின்னு சொல்கிறாங்க, பைத்தியக்காரங்க, அந்த மாதிரி போன பிறவின்றாங்க, அடுத்த பிறவின்றாங்க. எல்லாமே இருக்குதோ இல்லையோ எல்லாம். இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நமக்கு திருக்குறள் தான் அத்தாரிட்டியான ஒரு புக்கு. அதில் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு. நீங்கள் முதல்ல அவர் கடவுள் வாழ்த்து எழுதியிருக்கிறாரே, 10 திருக்குறள் எழுதியிருக்கிறாரே, தாமரை கண்ணான்னு உள்ள எழுதியிருக்கிறாரே, இல்லை சிவபெருமானை எழுதியிருக்கிறாரே, இல்லை இது எங்களுடைய சமணத்துக்கான நூல் அப்படின்னு நீங்கள் என்னத்தை சொன்னாலும் இந்த திருக்குறளும் அந்த திருக்குறளில் இருக்குது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஒருவர் தான் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு தக்க பயனை அவர் அடைவார், தெய்வமே கைவிட்டாலும் கூட அப்படின்னு ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் பார்க்குறோம். ஒரு காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் இப்போது கால் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவங்களால நடக்க முடியாது. அந்த மாதிரியான நபர்களுக்கு இன்னைக்கு நம்ம செயற்கை காலை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். அப்போது ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்கணும்? ஆன்மீகத்தின்படி அது தப்பா சரியா? தப்பு. ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்கு? நீ போன பிறவியில் என்ன பாவம் பண்ணியோ அதான் இந்த மாதிரி போலியோவால் தாக்கப்பட்டிருக்க அப்படின்னா அதை நீ அனுபவிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்னைக்கு நம்ம செயற்கை கால்னு ஒன்று கண்டுபிடிச்சி அந்த செயற்கை காலை போட்டு நம்ம ஓட தொடங்கினோமோ, என்னைக்கு பேரா விளையாட்டு அப்படின்னு ஒன்று வந்துருச்சோ, பேரா ஸ்போர்ட்ஸ்னுலாம் வந்தாச்சு இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி போன பிறவி அடுத்த பிறவி அதெல்லாம் யாருக்கு சொல்லுங்க? வாழ்க்கை முடிச்சுட்டு எப்படா சாவு வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்போதான் துளிர்த்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேலே அப்படியே தண்ணி தெளித்து விட்ட மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது அப்படின்றது எவ்வளோ மோசமான ஒரு போக்கு. நான் என்ன கேட்குறேன், இப்போ பேசினார் இல்லையா மகாவிஷ்ணு அப்படின்றார் இல்லையா, அவர் சின்ன வயசில் என்ன மாதிரியான பேச்சுகளை பேசியிருக்காரு? அதுவும் ஊடகத்தில் நல்லாவே வருது, நல்லா வைரல் ஆயிருக்கு. என்னன்னா இந்த கலக்க போவது யார் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் ஸ்டாண்டிங் காமெடி பண்ணியிருக்கிறார். அப்போ அதில் பண்ணும் பொழுது கணவன் மனைவிக்கான நாளாந்தர நகைச்சுவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அவருக்கு அப்போ ஆன்மீகம் தெரியலையா?
அந்த மாதிரி வந்து பேசலாமா? ஒரு ஆன்மீகவாதி ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசலாமா? ஒரு ஸ்டாண்டிங் காமெடியா வந்து சொல்லலாமா? அப்போ ஒரு ஊடகத்தினுடைய வெளிச்சம் வந்ததுனால அதை வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு இப்போ நிறைய பேர் விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுக்குறாங்க இல்லையா? இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விசிட்டிங் கார்டு எது அப்படின்னு கேட்டால் ஊடகத்தில் நம்முடைய முகம் வருவது தான். அதை வந்துட்டு நீங்க 4 பேர்கிட்ட காட்டி நான் வந்து பிரபலம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே ஆன்மீக சிந்தனை இருந்திருந்தால் நீங்க நடத்தக்கூடிய வகுப்புக்கு கட்டணத்தை வாங்குவீங்களா? கேட்கவே செய்றாங்க எல்லாரும் பகிரங்கமா. எப்படி வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வாங்குறீங்களே அப்படின்னு சொன்னா அது வேற, இது வேற. ஏன்னா அது வந்து ப்ரொமோஷனா தன்னை வந்துட்டு முதன்மைப்படுத்திக்கிறது, தன்னை வந்து மேலே இது பண்ணுறது. இப்போ அவங்களுடைய அந்த இணையதளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுங்க, ஃபாரின்ல இருந்தெல்லாம் கூட இந்த மாதிரி டொனேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் வந்துட்டு அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் ஆன்மீகம் பண்ணுறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா? நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு. ஆய் அண்டிரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன், அவன் வந்து கடையெழு வள்ளல்களில் ஒருத்தன். அவனை பற்றி சொல்லும்போது ஒரு புலவர் சொல்கிறாரு, இந்த ஆய் அண்டிரன் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்துட்டு வியாபாரி கிடையாது. என்ன மாதிரி வியாபாரி அப்படின்னு சொன்னால், இப்போ நீ நல்லது பண்ணால் நீ நல்ல கதிக்கு போவ அப்படின்னு சொல்லி நல்லது பண்ணுறாங்க இல்லையா, இதை கொடுத்தா அது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வியாபாரி இவன் கிடையாது, இவன் இயல்பாகவே கொடுக்க தெரிந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழனுடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டது? அறத்தை பற்றி வள்ளுவர் சொல்லும்போது கூட ஒருத்தன் பல்லக்கில் போகிறான், இன்னொருத்தன் பல்லக்கை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னா நல்லது செஞ்சதுனால பல்லக்கில் போகிறான் அப்படின்னு பேசாத, அவன் தர்மமே செய்யலை அப்படின்னால அவன் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு பேசாதன்னு சொல்கிறார். எது ஆன்மீகம்? அப்போ நீங்கள் எதை சொல்லி கொடுத்துருக்கணும்? இதை செஞ்சால் அது கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக செய்வது என்பது ஒரு தர்மமா? அது இது பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி நன்மை நடக்கும் அப்படின்னா அது வியாபாரம் தானே. பண்டமாற்று, நான் இதை கொடுக்குறேன் எனக்கு இது கிடைக்க போகுது. பண்டமாற்றுக்கும் வியாபாரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் தெரியலையா? எவ்வளோ மோசமான போக்கு! பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளோ இருக்கு. இந்த நாட்டினுடைய அறிவியல் என்ன, இந்த நாட்டினுடைய பழக்க வழக்கம் என்ன, தமிழினுடைய மேன்மை என்ன, இலக்கியங்கள் சொல்லி கொடுக்கக்கூடியது எது, அதையெல்லாம் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போன ஜென்மத்தில் பண்ண பாவம் அப்படின்னா, அப்போது சிறப்பு குழந்தைகள் இருக்கிறாங்களே அவங்க தீவிரமான பாவம் பண்ணவங்களா? நமக்கு திருமந்திரத்தில் திருமூலர் எழுதிய திருமந்திரம், அவர் கூட திருமந்திரத்தை மேற்கோள் காட்டுறார். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்லாம் வந்து மேற்கோள் காட்டுறார். அந்த திருமந்திரத்தில் நீங்கள் உடல் உறவு வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த உடல் உறவின் பொழுது நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்கிறார். நமக்கு இந்த மூக்கில் போகக்கூடிய மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அது இடது பக்கம் போகணும் அல்லது வலது பக்கம் போகணும், இடது பக்கம் வரணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி சேர்ந்த நேரத்தில் வந்துட்டு ஒருவேளை பெண்ணினுடைய உடம்புக்குள்ள மலம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த என்ன மாதிரியான குழந்தை பிறக்கும். ஒருவேளை வெள்ளைப்படுதல் இருந்தால் அது வந்து கண்ணை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து அறிவியல் பூர்வமாக எழுதி வச்சிருக்காரு. அப்போது இதை பற்றி பேசாமல் இதை வந்து அந்த பிள்ளைங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அறிவியலை தமிழன் எந்த அளவுக்கு பார்த்துருக்கிறான் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். இந்த மாதிரி அறிவியலை பேசாமல் பகுத்தறிவை பேசாமல், இப்போ ஒருத்தர் வந்து பாவம் பண்ணதுனால தான் இந்த மாதிரி பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கடவுள் ஏன் அவனை பாவம் பண்ண வச்சாரு? கடவுள் தானே எல்லாத்துக்குமே காரணம். கடவுள் தான் உலகத்தை படைச்சார், கடவுள் தான் உயிரினங்களை படைச்சார், கடவுள் தான் இதை செய்ய தூண்டினார், கடவுள் தான் இப்படி தண்டனை கொடுக்குறார் அப்படின்னா அப்போ ஏன் கடவுள் அவனை பாவம் செய்ய வச்சாரு? ஒரு இடத்துல கேட்குறாங்க, கடவுள் வந்து கருணையாளன் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதுக்காகத்தானே அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாரு, அப்புறம் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் நம்மளை ஏற இறங்க பார்க்குறாங்க. அப்போ உண்மை என்ன? கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு நபரை மட்டும் பாவம் செய்ய வச்சு இன்னொரு நபரை ஏன் புண்ணியம் செய்ய வைக்கிறாரு? அப்போ ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகளை அவரே வளர்க்கிறார் அப்படின்றதுக்கு பதில் உண்டா? யார் பதில் சொல்ல போறீங்க? அப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்வியை அந்த பிள்ளைங்க கேட்குறாங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? பகுத்தறிவு அவங்க கிட்ட இருக்கா? இதை மாதிரி பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி
எத்தனையோ பேர் புகைப்பிடிக்காதவங்க எத்தனையோ பேருக்கு கேன்சர் உருவாகுது. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்போ இதை பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்றீங்க. சில பேருக்கு இந்த மாதிரி நடக்குது, அப்போ என்ன செய்ய முடியும்? உணவுகள்லேயே சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதிரி அறிவியலை பேசுவதை விட்டு இயற்கையெல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு செதஞ்சிருக்கு, அந்த இயற்கையெல்லாம் யார் காப்பாத்துறது அப்படின்னு அந்த பிள்ளைங்க கிட்ட கேட்கறத விட்டுட்டு இந்த மாதிரி இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அப்புறம் உடம்புல வந்துட்டு காயம் அப்படின்றது வந்து வெறும் காற்று அப்படின்னு பேசுறது, அப்புறம் சாப்பிட்றது எல்லாமே மலம்ன்றது எவ்வளோ மோசமான இது பாருங்களேன். இவங்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அப்போ எப்படா வந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேசுறத, பிள்ளைங்களுக்கு பேசுறது அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு பிற்போக்குத்தனம். அப்படிப்பட்ட நபரை பள்ளிக்கூடத்தில் எப்படி உள்ள விட்டாங்க? அந்த இது தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா? ஏன்னா நம்ம மாநிலத்துல தான் நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். என்னன்னா, தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூட்டை கூட அன்னைக்கு இருந்த முதல்வர் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டார். பாவம், அவர் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இங்க இந்த தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சுதான் இந்த நபர் உள்ள வந்தாரா? மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் உள்ள வந்தாரா, இல்ல அவங்களுக்கு தெரியாமலேயே வந்தாரா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு யார் பதில் சொல்ல போறீங்க? இப்போ 3 நாள்ல வந்து விசாரணை முடிஞ்சு நமக்கு என்ன அப்படின்றது தெரிய போகுது. அப்போ யார் வந்து இதுக்கு பொறுப்பேற்க போறாங்க? நம்ம ஏற்கனவே வந்துட்டு நம்முடைய தமிழ்நாட்டை, மாநிலத்தை திராவிட சிந்தனை கொண்ட ஒரு பகுதியாக நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக பத்திரப்படுத்திட்டு வரோம். இப்போ இந்த சூழல்ல மறுபடியும் இந்த பழைய காலத்து பஞ்சாங்கமாக பாசிசத்தை வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க, விஷ விதைகளை தூவுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம யாரை போய் குற்றம்னு சொல்றது? அமைச்சரை சொல்றதா, முதல்வரை சொல்றதா, அதிகாரிகளை சொல்றதா, இல்ல பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சொல்றதா? யாரை சொல்றதுன்னே தெரியல. அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியா, பார்வையில மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய ஆசிரியர் தான் இது வந்து தப்பா இருக்கே, நீங்க திருக்குறளை பத்தி பேசலாமே அப்படின்னா, தப்பா பேசினா கூட தைரியத்தோட வாதாடுற அந்த மகாவிஷ்ணுவுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? இப்ப நான் பண்ணது தப்புன்னு சுட்டி காட்டும் போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் வரணும்ல, எனக்கு ஒரு ஜெர்க் ஆகணும் இல்லையா? அது இல்லாம நான் பண்ணது சரிதான் அப்படின்னு பேசுற அளவுக்கு ஒரு தைரியம், அதுவும் அவங்க பள்ளிக்கூடத்துல போய் ஒரு தைரியம் வருதுன்னா, அந்த தைரியத்துக்கு பின்னாடி யார் நிக்கிறாங்க? தலைமை ஆசிரியரா, அல்லது வேற யாராவதா, அல்லது பாசிச கொள்கை கொண்டவர்களா, காவி சிந்தனை உடையவர்களா? யாருன்னே நமக்கு புரியல. அப்போ இந்த மாதிரியான பேச்சுகளை பேச வேண்டிய அவசியம் என்ன? பள்ளிக்கூடத்துல ஆன்மீகம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதை முதல்ல தெளிவுபடுத்திட்டோம். சரி, ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறீங்கன்னா யாருக்கான ஆன்மீகத்தை சொல்லித்தர போறீங்க? ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கு ஒன்று இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று இருக்கு, இஸ்லாமியருக்கு ஒன்று இருக்கு, பார்சிக்கு ஒன்று இருக்கு, இப்படி விதவிதமா இருக்கு. அப்போ யாருக்கான ஆன்மீகத்தை சொல்லித்தர போறீங்க? இப்போ நம்ம தமிழ் புத்தகத்துல எடுத்தீங்கன்னா முதல்ல கடவுள் வாழ்த்து கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த கடவுள் வாழ்த்துல எந்த கடவுளினுடைய பெயரும் குறிப்பிடப்பட மாட்டாது. அப்படி பொதுவான வாழ்த்தை தான் நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு இந்த ஆன்மீகம் அப்படின்ற பேர்ல, அதுவும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு மோசமான ஒரு ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப நம்மெல்லாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழலா இருக்கு. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரே ஒரு நம்பிக்கை கல்வி மட்டும்தான். இப்போ இந்த பெண்கள் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டாங்க, என்ன பாவம் பண்ணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ ஒருவேளை ஒரு வேலை கிடைக்கல, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க, அந்த வேலை கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்கன்னா மகாவிஷ்ணு அவர்கள் என்ன அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க போகிறாரு? அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் காப்பாற்ற போகிறாரா? அப்போ என்ன செய்ய போகிறாரு? அப்போ பெண்கள் வந்துட்டு எதுலையாவது வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டியூஷன் வச்சு படிச்சுப்போம், இல்லை நம்ம அக்கா கிட்டேயோ அண்ணா கிட்டேயோ வந்து படித்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னு இல்லாமல் நம்ம போன பிறவியில் பண்ண பாவம் அதான் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா அந்த மாதிரியான பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்கு யார் வந்து பதில் சொல்ல போறீங்க? மகாவிஷ்ணு சொல்லுவாரா? தலைமை ஆசிரியர் சொல்லுவாங்களா? இல்லை அவரை யார் இந்த இடத்துக்கு வந்து பரிந்துரை பண்ணாங்க, யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க சொல்ல போகிறாங்களா? என்னன்னே தெரியல. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு புதிதாக ஒரு நபர் வரார்னா அதற்கான ஒப்புதலை பள்ளி கல்வித்துறை இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி வாங்கியிருக்கணும். அப்படி பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். ஏன்னா இது அரசு பள்ளி. அரசு பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரியான ஒரு அனுமதி வாங்கப்பட்டதா இல்லையா, அது முதல்ல தெரிஞ்சாகணும்.
அப்படி வாங்கப்பட்டது அப்படின்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னதான் அதை செக் பண்ணாங்க? நம்ம ஒரு வண்டிக்கே வந்து அங்கங்கே வந்து செக் போஸ்ட் வச்சுருக்கோம். ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னா அவங்கள வந்து கண்காணிக்கிற மாதிரி எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் புதுசாக ஒருத்தங்க வராங்க, அதுலேயும் பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆணை வந்து நீங்கள் அத்துமீறி உள்ளே நுழைய விடுறீங்க அப்படின்னா அந்த ஆண் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? கிருஷ்ணகிரியில் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. சிவராமன்னு சொல்லக்கூடியவர் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு அறிமுகத்தோட அப்புறம் பக்கத்து பள்ளிக்கூடத்துல எல்லாம் நான் தான் என்சிசிக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி உள்ளே நுழைஞ்சிருக்கிறேன். அப்போவே நமக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இருந்தது. அப்படின்னா அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் இவர் யாருன்னு கூட சோதிக்காமல் உள்ளே விட்டுட்டாங்களா? இல்லை அந்த மாணவிகள் இப்படி வந்து இவர் பாலியல் சீண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதன்னு சொன்ன ஒரு பள்ளி நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஆவேசம் வந்தது இல்லையா? இப்போ அந்த சூழல்ல இன்னைக்கு இப்படி ஒரு நபரை எப்படி வந்து உள்ளுக்குள்ளே விட்டாங்க? பாப்பாவோட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி.